சில பிறந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தமிழ்நாடு எலெக்ஷனோட ரிப்போர்ட்டுகள் வந்து கடைசியாக டிவிக்கு ஆட்சி அமைக்கும் என்கின்ற நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆனால் டிவிக்கு ஆட்சி அமைப்பதற்கான சூழலை திராவிட கட்சிகள் அனுமதிக்காது. போற போக்கில் 2 திராவிட கட்சிகளும் ஒன்றாக இணைந்து விஜய்க்கு எதிராக செயல்படுவதற்கான சந்தர்ப்பமே அதிகம். என இதில் தமிழ்நாட்டுகள் இந்த திராவிட கட்சிகளை தாண்டி இன்னொரு கட்சி வருவதை எந்த விலை கொடுத்தாவது இந்த திராவிட கட்சிகள் தடுப்பதற்கு முயற்சிவார்கள். அந்த வகையில் விசிக திராவிட கட்சின்னு சொன்னால் கூட இந்த 2 பெரும் முதலைகள் அடித்து வைத்திருக்கின்ற கொள்ளை அதுக்கான விசாரணைகள் என்று பின்னால் ஆகவே எல்லாத்தையும் 2 திராவிட திருடர்களும் ஒன்றாக இணைந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்திருப்பதையே கவனமாக இருப்பார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு இடையில் இருந்த ஈகோவையும் தவிர்த்து ஸ்டாலினும் களத்திலிருந்து விலக்கப்பட்ட நிலையில மிக சாதகமான சூழலே காணப்படுது இந்த திராவிட கட்சிகள் இணைவதற்கு. விசிகே அதாவது விஜய் ஆட்சியில் அமர்த்துவது மிகப்பெரிய ஈகோ பிரச்சனை இருக்குது இந்த திராவிட கட்சி தலைவர்களுடைய, குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ஈகோ பிரச்சனை இருக்கிறது. அந்த வகையில் வேறு சில இடங்களில் சிதைந்துவிடும். இருந்தாலும் தமிழ் தேசியத்திற்கு விழுந்த மிகப்பெரிய அடி. உலக தமிழர்கள், குறிப்பாக இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டில் வரும் 20 லட்சம் உண்மையானது இன உணர்வு உள்ள தமிழர்களுக்காக வேண்டித்தான் நாங்கள் இதுவரை பேசிகிட்டு இருக்கோம். மீதி எல்லாம் வரும் காணொலி பேருக்குத்தான் தமிழர்கள். இங்கே இந்த இன உணர்வுகள் கொண்ட, தேசிய உணர்வு கொண்ட, மொழி உணர்வு கொண்ட தமிழர்களை தேட முடியாது. ஆகவே நாம் இந்த இந்தியாவை இல்லை தமிழ்நாட்டை கடந்து தமிழர்கள் ஒன்றிணைந்து நமக்கான இதை நோக்கி நகர வேண்டும் என்கின்றதை மீண்டும் மீண்டும் நாமல் தமிழர் கட்சிக்கு கிடைக்கின்ற ஆதரவை கொண்டே நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியுது. ஆகவே இந்தியா என்பதும் இப்போ தமிழ்நாட்டிலிருந்து வருகின்றவர்களையும் கிட்டத்தட்ட ஒரு தீண்டத்தகாத ஒரு இனமாக இல்லை தீண்டத்தகாதவர்களாக பார்க்க வேண்டும். எந்த சமூக அக்கறையோ